மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு நெஞ்சை உழுக்கிற ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. அங்கே உள்ள அந்த புதுப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்திபன் அப்படிங்கிற 19 வயது இளைஞர் இவர் கொத்தனார் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இவங்க வீட்டில இருந்து சில மீட்டர் தூரத்தில் லக்ஷ்மிகாந்தன் அப்படிங்கிற ஒருத்தரோட வீடு இருக்குது. அவங்க மகள் வந்து 12வது முடிச்சுட்டு வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. 17 வயது தான் ஆகுது. இந்த 19 வயது இளைஞரும் அந்த மாணவியும் வந்து காதலிச்சதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அந்த லக்ஷ்மிகாந்தன்கிறவர் இந்த பார்த்திபனையும் அவர் குடும்பத்தையும் நிறைய தடவை வந்து எச்சரிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து வச்சுக்க கூடாது, வச்சுட்டா உன்னைய வந்து கொலை பண்ணிடுவேங்கிற ரேஞ்சில் கொலை மிரட்டெல்லாம் விடுத்ததா வந்து சொல்கிறாங்க அந்த பகுதி மக்கள். இப்போ ஒரு நாள் வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க. பார்த்திபன் வீட்டில இருந்து இந்த மாதிரி மிரட்டுறாரு அப்படின்னு வந்து புகார் கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு இரவே வந்து நடந்ததா சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஒரு கூரை ஒரு குடிசை கீற்று, அந்த கீற்றுல வந்து 2 பேரும் தொங்கிட்டு இருக்க மாதிரி தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி நிலையில கண்டெடுத்திருக்காங்க. இது ஒரு ஆணவ கொலை தான் அப்படின்னு பார்த்திபனோட குடும்பம் வந்து சொல்றாங்க. ஏன்னா பார்த்திபன் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், அவங்க வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திபன் குடும்பம் இப்போ போராட்டம் நடத்துறாங்க. விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த போராட்டத்தில் இது ஆணவ கொலையா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போன ஆட்சியில் வந்து ஆணவ கொலைகள்லாம் நடந்தது. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறமும் இப்போ ஆணவ கொலைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. KN பாஷா தலைமையில் போன ஆட்சியில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவோட அறிக்கையை வச்சு எந்த ஒரு சட்டமும் இப்போ வரையும் கொண்டு வரல. பட் ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள இடதுசாரிகள் விசிகா இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாவது அதை பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.